ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. இதனால் நாங்கள் சில நேராய் கூடி ஆண்டவரே ஜெபிக்கும்படி இந்த வேளையில் ஆண்டவரே வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜெபாவை அனுப்பும். ஆண்டவரே எங்களோட விடும் ஜெபிக்கிற காரியங்களுடைய ஜெயங்களும் இந்த ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கிறவருடைய ஆசீர்வதியும் ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்திலே வழிநடத்தும். சில நேரம் அமர்ந்திருக்க போகிறோம். உடைய கிருபையின் பிரசன்னம் இருப்பதாக எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நாளை அமையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த ஜெப நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் விசேஷமாய் யெகோவா ரட்சணை சபை சேரமங்கல விசுவாசிகள் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேசத்தை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. குடும்பங்களை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஜெப நேரத்திலே எங்களோடு கூட இணைத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதியுங்கள். கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. உங்களுக்கு தெரிந்த பாடல் உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்களிலும் நம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆமென். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைய பாத்திரங்களுக்கு எவரையும் தள்ளுவதில்லை. உண்மை ஒன்றுக்கும் உதவாது என்று எவரையும் சொல்லுவதில்லை. அம்மே உடைந்த பாத்திரவென்று நீரவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரவென்று நீரவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீரவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோரென்று நீரவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் நீரே, எளியோரை நம்பிக்கை நீரே. ஏழைகளின் நீரே, எளியோரை நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்ப
நேசிகரும் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. Hallelujah. Amen. Hallelujah. Amen. இந்த நேரத்தில் நம்மை மறவாமல் நினைக்கிற தேவன் அமே இந்த வேளையில் நம்மை இந்த சிறு காணொலி மூலமாக கூட்டி சேர்த்திருக்கிறார். அமே நன்றி செலுத்தி இந்த பாடலை பாடப்போகிறோம். மறவாமல் நினைத்திரையா மனதார நன்றி சொல்லுவேன். அமே எங்களுக்கு தெரிந்த பாடல். அமே நீங்கள் இருக்கிற இடத்திலே அமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவனை ஆராதிப்போம். அமே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரீரானையா இதுவரை உதவினீரே. எபினேசரீரானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்கிறேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா.
தந்து தேற்றினீரே. ஒருவருக்குடாமே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இருவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஒருமுறை கூட நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உம்மை ஆராதிப்பேன். ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, ஆமென், என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை, ஆமென், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். இக்கட்டான காலத்திலும், ஆமென், எங்களுக்கு எந்த சூழலும், ஆமென், உம்மை துதிக்க, உம்மை பாட, ஆமென், எந்த சூழலும் இல்லாத போதிலும், ஆமென், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்க எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காகப்பா நன்றி ஆண்டவரே. ஆமென். இந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். ஆமென். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாய் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே ஆமென் இதை தெரிந்தெடுத்த தேவனே ஆமென். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் இதை நடத்த வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
Hallelujah, amen, hallelujah. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், பாதாள குழியில் நான் விழுந்தேன், ஒளியில்லா இருளில் நான் இருந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். தெய்வமே பள்ளத்தின் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் இருந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புலமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலகின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலகின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புலமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாரும் நம்மை கையில் உயர்த்து கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புலமிட்டீர், பிரியாதிருந்தீர். Amen, hallelujah, hallelujah, amen. Amen, hallelujah, amen, hallelujah, hallelujah. Amen, amen, hallelujah. பள்ளத்தின் நடுவுல, amen, பள்ளத்தின் நடுவுல நான் நடந்தாலும், amen, நேசக்காரன் என்னோடு இருக்கு. Amen, நான் ஒருபோதும் தவறேன் ஆண்டவரே. Amen, hallelujah, hallelujah, amen. எந்த ஒரு பாதை வந்தாலும், amen, எந்த ஒரு கொடிய நோய் வந்தாலும், amen, நேசருடைய கரம் என் மேல் இருக்க. Amen, நான் ஒன்றுக்கும் அஞ்சேன் ஆண்டவரே. Hallelujah, oh hallelujah, amen, hallelujah, amen. உம்முடைய கரம், amen, உம்முடைய கரம் என்னை தொட்டு நடத்துகிறது ஆண்டவரே. Hallelujah, amen, hallelujah, hallelujah. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் நடந்தேன், பாவத்தின் பாரம் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்கிறானே. இயேசு எல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், மரணத்தின் விளிம்பில் நான் பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின்
இவ்வளவு நேரம் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், கர்த்தரை ஆராதித்தோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதாக. இந்த வேளையிலும் கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வசனங்களை தியானிப்பதற்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது, ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் நான் வாசிக்கிற போது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனே, தேவனை உயர்த்தாத, தேவனை மகிமைப்படுத்தாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து விட்டது என்று சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிந்தையிலே வீணராய் மாறிவிடாதபடிக்கு இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட அந்த நேரங்களிலே வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், பலவிதமான காரியங்களை நினைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே வீணான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்காதபடிக்கு நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். யோபு ஒரு வசனத்திலே சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரத்திலே 24வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது யோபு எவ்விதமாய் சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 24வது வசனத்திலே, மனுஷர் நோக்கி பார்க்கிற அவருடைய கிரியையை நீர் மகிமைப்படுத்த நினையும் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எதை நினைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய கிரியையை நாம் மகிமைப்படுத்த நினைக்க வேண்டுமா? இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே சொல்லப்படுகிறதான, உலகத்திலே இருக்கிறதான பயங்கரமான இந்த கொள்ளை நோயை குறித்து அதிகமாக பேசுகிறோமே தவிர, அதிகமாக நினைக்கிறோமே தவிர, தேவனுடைய அவருடைய கிரியைகளை மகிமைப்படுத்த நினைக்கிறது இல்லை. அவருடைய கிரியைகளை குறித்து நாம் நோக்கி பார்க்கிறது இல்லை. தேவனை மகிமைப்படுத்துகிற, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமாகி நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கிரியையை பார்த்து அவரை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அவரை அதிகமாக துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உணர்வற்ற அந்த இருதயத்தாரை போல நாம் காணப்படாதபடிக்கு தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்டிலே விசேஷமாக இப்படி ஆகிவிட்டதே, இப்படி நடந்துவிட்டதே, தேசத்திலே இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறதே என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்காதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டம் வந்திருக்கிறதே, ஒவ்வொரு நாளும் பாருங்கள், ஒவ்வொரு நாளை கழிப்பது, ஒவ்வொரு நாளை நடத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறதே என்று நினைத்துக் கொண்டிருக்காமல் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள், துதிக்கிறதுனால, மகிமைப்படுத்துகிறதுனால என்ன கிடைக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிற போது, பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நேர்மாகி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். சங்கீதம் 22வது அதிகாரத்திலே 23வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது, சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனத்தில், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், நாம் எப்படி அவருக்கு மகிமை செலுத்த முடியும்? பாருங்கள், நாம் வாசித்த ரோமர்கள் நிருபத்திலே மகிமைப்படுத்தாததினாலே,
துதிக்காததினாலே வீணராய் போனார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவருடைய இருதயமானது இருளடைந்து போய்விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு துதிக்க வேண்டிய அநேகர் துதிகளை மறந்தவர்களாக இருக்கிறார்கள், தேவனை மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, நாம் துதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறதின் அடையாளம் என்னவென்றால் அவரை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்துவது, அவரை ஆராதிப்பது. இவ்வளவு நேரம் நாம் தேவனை ஆராதித்தோம். காரணம் என்ன? பாருங்கள், அவருக்கு பயப்படுகிற ஜனங்கள். தேவனிலே மாத்திரமல்ல, மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 16வது வசனம் சொல்லுகிறது. மத்திய சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது? இந்த நாட்களிலே நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம், எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தரை துதிப்பதினாலே நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். இங்கே நாம் வாசித்ததான மத்திய சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற போது பாருங்கள், நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நல்ல கிரியைகளினாலே இன்றைக்கு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏதோ ஆராதனைக்கு போக முடியல என்று சொல்லி வீடுகளிலே இருந்து கொண்டிருந்தாலும் தேவனை நாம் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய பிள்ளை நல்ல கிரியைகளை செய்து நல்ல காரியங்களை பேசுகிறதினாலே, நல்ல கிரியைகளை மற்றவர்களுக்கு நாம் செய்கிறதினாலே தேவனை பிதாவை நாம் இன்றைக்கு மகிமைப்படுத்த முடியும். அல்லேலூயா. கைவேற்றி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷத்திலே 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது, யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வீடுகளில் இருந்தாலும் வீடுகள் குடும்பங்களில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு நாம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. 17வது வசனத்திலே, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், ஆவிக்குரிய ஐக்கியத்திலே நாம் இணைந்திருக்கிற போது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையிலும் கூட இந்த நாட்களிலே பாருங்கள், இப்படிப்பட்ட நாட்களிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இவ்விதமாய் ஐக்கியத்தோடு நாம் தேவனை தேடுகிறவர்களாக மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிற போது பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிற போது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், இப்படி தேசம் இருந்து கொண்டிருக்கிறது, எப்படி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும்? எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்க முடியும்? இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஆகையால் உங்களுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல சரீரத்தின் மூலமாக, நல்ல வாயின் மூலமாக, நல்ல கைகளின் மூலமாக, தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல பாருங்கள் பாதங்களின் மூலமாக இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். உங்கள் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் கூடி வராததினாலே, பாருங்கள், சபைக்கு வராததினாலே ஆவியிலே ஜெபம் பண்ணுவதை நிறுத்தி இருக்கிறீர்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் விட்டிருந்திருக்கலாம். அப்படி அல்ல, நல்ல ஆவியிலே நிறைந்து கர்த்தரை
சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். இப்படிப்பட்டதான காரியங்களின் மூலமாக தேவனுக்கு கனத்தை செலுத்த ஆரம்பிப்போம். அப்படியானால் நம்முடைய இருதயம் இருளடையாது. அல்லேலூயா. எனக்கு வந்திருக்கிற சோர்வுகள், எனக்கு வந்திருக்கிற இருதயத்திலே வந்திருக்கிற பாரங்கள், கவலைகள் உங்களை நெருக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பாருங்கள் தேவனுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. முழுவதுமாக அர்ப்பணிப்போம் ஆண்டவருடைய சமூகத்திலே. அல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. சொல்லுங்க. இயேசு தேவா என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். எல்லாரும் சொல்லுவோம். என் இதயம், என் இதயம் வாசம் செய்யும். ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா, ஆண்டவரே தெரிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் நாட்களை ஸ்தோத்திரியாமல் இராதபடிக்கு, ஆண்டவரே சிந்தைகளினாலே நாங்கள் வீணராகாதபடிக்கு, எங்கள் இருதயம் இருளடையாதபடிக்கு இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க. உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்களை தருகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அக்கிரிகளினால், எங்கள் துதிகளினால், ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய நல்ல ஐக்கியத்தினால், மிகுந்த கனிகளை நாங்கள் கொடுக்கிறதினால், ஆண்டவரே முழுமையாய் எங்களை அர்ப்பணிக்கிறதினால் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையிலே சகோதரர் சாபு அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகினுடையாய் மாலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. உலகினுடையாய் மாலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே
தேசத்திற்காக, அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நம்முடைய சபைக்காக, நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிற போது ஜெபத்திலே சேர்ந்து இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய சபையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் பார்க்கிறதற்கான அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் கூடுவாய் எனக்கு ஆராய்களை நாங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக துதிக்கிறோம் அப்பா. வீட்டில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறத நாங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக துதிக்கிறோம். சேர்ந்து உங்கள் ஆராய்களை நாங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் நாங்கள் சுதந்திரிக்கிறோம் அப்பா. எங்களோட சபைக்காக உங்களுக்கு பார்க்கணும் அப்பா. எங்கள் சபைக்கு ஒவ்வொரு நான் பார்த்து கொண்டு ஜெயிக்கிறோம் அப்பா. நாளே சொல்லுங்கப்பா, இந்த கொள்ளை தாக்கத்தினாலே நாங்கள் சபைக்கு வர முடியாமல் வீட்டில் இருந்து சும்மா ஆராதிக்க முடியாமல் மனதின் பாவனை கஷ்டங்களோட பாசலை இறக்க வைக்க முடியாமல் தவிக்கிறவர்களுடைய ஏக்கங்களை எங்களோட தருப்புகள் காண்கிறது கர்த்தர் தான் எங்களுக்கு ஒரு ஆறுதலை தேர்தல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சபைக்கு ஒவ்வொரு விசுவாசிகள் தேவன் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு விசுவாசிகள் தேவன் நாங்கள் தகப்பனா தாயார் தேய்ச்சுகிறாரப்பா. சோதனைகளப்பா தேவனை சந்திக்கிறாரப்பா. சுவாமிகள் கொள்ளனை பார்க்கும் அழைத்து போக மீண்டும் சபைகள் திறக்கப்பட்ட சபைகளை சோதனமான ஆத்மாவை கூட்டி ஆலயங்கள் கட்டிடங்கள் கூட்டப்பட்டிருந்தாலும் என்னுடைய ஆலயம் என்னுடைய இருதயம் எப்பொழுதும் திறந்து உமனுக்கு பார்த்திருக்கிறார் என்பதற்பா சோதனைக்கும் நாம் புதிக்கணும். எந்த சூழ்நிலையும் உண்மையிட்டு பூர்வமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கணும்ப்பா. சபையில் நம்முடைய நாடுகளிலே மாநிலங்கள் இருக்கிறவர்களை பார்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கணும். குழந்தை தாக்கத்திலிருந்து நான் விழிக்கும்படியாக ஜெபிக்கணும். எங்கள் சபைக்கு யாருக்கும் குழந்தை பார்த்துக் கொள்ளும் எல்லாத்தையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கணும். சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாசத்துடைய நம்ம பார்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கணும். வியாதி நான்காவது பார்த்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கணும். எல்லாத்தையும் மனத்தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுறதை நாங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கணும். சபை சேர்க்கப்பட கூடுவாய்களுக்கு ஆராய்க்க முன்னே இப்படிப்பட்ட சபைக்கு ஆராய் நடந்தாலும் அனைவர் சொல்லுவோம் அக்னி அபிஷேகத்தால் சபையை மாற்றப்படியாக ஜெபிக்கணும். ஆத்மாவை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கணும். பக்கத்தில் கேட்டு எல்லோருக்கும் சொல்லுவோம் அனைவர் சபையில் மீது அந்த சேரத்தை நம்ம கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கணும். அப்படி கர்த்தர் ஜெபத்தை கேட்ட நல்ல கிருபைகளுக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்தபடியே சபையில எல்லா பிள்ளைகளையும் பெரியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே தப்புவிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுதும் எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக தேசத்தில் இருக்கிறதான எல்லா வாலிபர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாலிப பிள்ளைகள் அநேகமாக பாவங்களுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள். பாவங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொலைகள், கொள்ளைகள் அவர்களினாலே அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் எல்லாரும் தங்களுடைய வழிகளை சுத்தம் செய்ய வசனத்தின்படி அவர்கள் தங்களை காத்துக் கொள்ளுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்கிற காரியத்திற்காக சகோதரன் ஜெபிக்கிற போது நாம் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில தகப்பனே சிறு கூட்டமாக எங்களை ஏற்படுத்தின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம். இயேசுவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாவே கர்த்தாவே உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளுடைய கருத்துக்கு தருகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசுவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, சந்திப்பீராக தகப்பனே. ஆமென். ஆண்டவரே இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டும் தகப்பனே ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகள் பின்மாற்றத்தில் காணப்படுகிறாங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஆவியானவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டுல இருந்து காலேஜ் ஸ்கூலுக்கு கிளம்பி வராங்க பானா. ஆமென். பாவ இச்சையில விழுந்து சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஏசப்பா, அந்த மாய வலையில் சிக்கிவிடாதபடி இயேசுவே எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் தேசத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக,
சந்திப்பீராக. ஆமென் ஆமென். ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தகப்பனே, தேசத்துக்காக ஜெபிக்க ஒரு கூட்டம் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya. ரீகா ராமா லாமா ராகா சந்த ரியாதா. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுவீராக தகப்பனே, நீர் சந்திப்பீராக தகப்பனே. ஹalleluya. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல வாலிபர்களுக்குள் ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ஹalleluya. தகப்பனே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் சபைக்கு ஆமென் ஆமென் ஒரு பிரோஜனம் உள்ள பிள்ளைகளாக, ஆமென் ஆமென் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இயேசுவே நீர் அவரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஹalleluya. தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, ஒரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் தொட போறதுக்காய் சோத்திரம். ஒரு எழுப்புதலுக்காக ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தர போறதுக்காய் சோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டே வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவாயனையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவாயனையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமா இன்பகானா ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமா நிச்சயமாகவே நம்முடைய சபை பிள்ளைகளை, தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சந்தித்து அவ்விதமாய் கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, வாலிப நாட்களிலே கர்த்தரை தேடுகிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். இந்த வேளையிலும் கூட தேசத்தில் இருக்கிற எல்லா போதகர்களுக்காக, தேசத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நடைபெற முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் திரும்பவும் ஆரம்பிக்கிற போது விசுவாச குடும்பங்கள் எல்லாரும் இணைந்து வர வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த நாட்டில் அநேகர் ஆன்லைன்ல நடக்கிற ஆராதனைகளை பார்த்து அப்படியே இருந்து விடலாம் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. அப்படி அவர்கள் எல்லாரும் சபைகளுக்கு கடந்து வர வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். மிஷனரி ஸ்தாபனங்கள் மிஷனரிகளாக இருந்து கர்த்தருடைய ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். வெளிநாடுகளிலே, நம்முடைய நாட்டிலே, மாவட்டத்திலேயும் இருக்கிற எல்லா ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக சகோதரனோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் எடுத்து நடத்துவீராக தகப்பனே சப்பா. சப்பா எல்லா சபையும் சப்பா, சோதரை சப்பா, போதர்களை சப்பா, வருமானங்களை சப்பா குறைகிறது தகப்பனே சப்பா. சோதரை சப்பா, ஆலயங்கள் அடித்திருக்கிறதே தகப்பனே சப்பா. இந்த சப்பா சோதரை சப்பா, நீரை சப்பா, இந்த சோதரை சப்பா, இந்த தடையை நீக்கி போட்டு சப்பா. சோதரை சப்பா, எல்லா ஜனங்களை சப்பா தங்களை சோதரை சப்பா ஆலயத்துக்கு வந்தடைய சப்பா. சோதரை கிருபை செய்வீராக தகப்பனே. ரத்த கோட்டைகளை மறுத்து காத்துக் கொள்ளுங்க தகப்பனே சப்பா. ஒருவர் கூட சப்பா நோயினால தாக்காதபடி சப்பா. சோதரை சப்பா ஊழியர்களை குடும்பங்களை சப்பா நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே சப்பா. சோதரை சப்பா ஒவ்வொரு ஊழியர்களை சப்பா நீர் கொடுத்ததல்லவோ தகப்பனே சப்பா. நீரை சப்பா சோதரை சப்பா முன்னின்று நடத்துவீராக தகப்பனே சப்பா. சோதரை சப்பா உங்களுடைய ஆடைகள் ஒன்று சிலராக சப்பா. சோதரை சப்பா வந்தையிலே சப்பா வந்தடைய சப்பா நீ கிருபை செய்வீராக தகப்பனே சப்பா. சோதரை சப்பா எழுசுவது சப்பா தேசத்திலே கடந்து வர சப்பா நீ கிருபை செய்வீராக தகப்பனே சப்பா. சப்பா சபை குடும்பத்தை சப்பா ஒருவனமாக கூடி சப்பா உங்களை ஆராதிக்க சப்பா துதிக்க சப்பா. சோதரை கிருபை செய்வீராக தகப்பனே சப்பா. சோதரை சப்பா உங்களோட பேசி சப்பா
தேசம் முழுவதும் இயேசப்பா நடைபெற சொல்லி கிருபை செய்வீராக தகப்பனே இயேசப்பா. அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசப்பா இந்த தேசம் முழுவதும் இயேசப்பா நிரம்ப இயேசப்பா நீ கிருபை செய்வீராக தகப்பனே இயேசப்பா. ஆசீர்வாதமாய் இருக்கிற இயேசுவே தகப்பனே இயேசப்பா. இந்த வேளையிலே இயேசப்பா ஒரு ஊழியர்கள் இயேசப்பா முடங்கி போகாதபடி இயேசப்பா சோதனை இயேசப்பா நீர் அவர்களை பலப்படுத்துகிறாக தகப்பனே செய்திருக்கிறாக தகப்பனே இயேசப்பா. ஒருவர் கூட மடித்து போகாதபடி இயேசப்பா சோதனைகளில் மடித்து போகாதபடி இயேசப்பா நீர் இயேசப்பா பயன்படுத்துகிறாக தகப்பனே. புதிய வல்லமை அவன் மேல் கட்டளையிடுகிறாக தகப்பனே இயேசப்பா. சோதனை இயேசப்பா உடைய எண்ணெய் இயேசப்பா உச்சந்தலைமை உள்ள கால்வரை இயேசப்பா இறங்கி நீர் கிருபை செய்கிறாக தகப்பனே இயேசப்பா. சோதனை இயேசப்பா கழுகை போல உயர பறக்கத்தபடி கிருபை பாராட்டுங்க தகப்பனே இயேசப்பா. சோதனை இயேசப்பா வெளி தேசங்களில் உள்ள இயேசப்பா ஊழியர்களை இயேசப்பா சோதனை இயேசப்பா நடக்க இயேசப்பா நீர் கிருபை செய்கிறாக தகப்பனே இயேசப்பா. அதை பலமாக நடத்துவீராக தகப்பனே. ஆளுகை இயேசப்பா முழுவதும் இயேசப்பா இந்த உலகம் முழுவதும் இயேசப்பா பரவ இயேசப்பா உடைய வார்த்தை முழுவதும் இயேசப்பா அனைவரும் கேட்க இயேசப்பா நீ கிருபை செய்வீராக தகப்பனே இயேசப்பா. உடைய வருகைக்காக இயேசப்பா எதிர்நோக்கி இருக்கிறோமே தகப்பனே இயேசப்பா. சோதனை இயேசப்பா ஒரு திருடனை போல வருவேன் என்று சொன்னீரே தகப்பனே. அதற்காக நாங்கள் ஆயத்தமுள்ள இயேசப்பா உடனடியாக இயேசப்பா இருக்க கிருபை செய்வீராக தகப்பனே இயேசப்பா. சோதனை இயேசப்பா ஒரு போதங்களை இயேசப்பா உடைய இயேசப்பா தேவைகளை நீ சந்திப்பீராக தகப்பனே இயேசப்பா. உடைய ஆவிகளை மறைத்து காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஊழியர்களை இயேசப்பா ஊழிய குடும்பங்களை இயேசப்பா நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே இயேசப்பா. இந்த பொல்லாத இயேசப்பா அவர்களை நீ ஏற்காதபடி இயேசப்பா நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. வழி நடத்துவீராக தகப்பனே இயேசப்பா. உங்களுடைய கரம் எப்பொழுதும் இயேசப்பா ஊழிய குடும்பங்கள் மேல் இருக்க இயேசப்பா நீ கிருபை செய்வீராக தகப்பனே. அப்படி செய்வதை கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ஆமென். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டு எல்லா போதகர்களை ஊழியங்களை மிஷனரி ஸ்தாபனங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. இந்த வேளையிலும் கூட தேசத்தை விட்டு முழுவதுமாக இந்த கொரோனா வியாதி அழிக்கப்படும்படியாக முற்றிலுமாக ஒரு பரிபூர்ண விடுதலை எல்லா இடத்திலும் வந்தது என்று சொல்லத்தக்கதாகவும் அப்படிப்பட்ட செய்தியை கற்றுத் தரும்படி இந்த நாட்களிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் பல லட்சமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சுகம் பெற வேண்டும், பரிபூர்ண சுகத்தை பெற்று விடுதலை பெற்று கர்த்தர் எங்களுக்கு சுகம் தந்தார் என்று சொல்லி சாட்சியாக எழும்ப வேண்டும். அப்படிப்பட்ட கிரியை கர்த்தர் நடத்தும்படியாக நம்முடைய இந்திய தேசத்திலும் ஆமென் அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் நடத்தும்படியாக சீக்கிரத்திலே இந்த வியாதிகள் எல்லாம் நீங்கி போகத்தக்கதாக ஒரு பரிபூர்ண விடுதலை ஆமென் உண்டாகத்தக்கதாக இப்பொழுது சகோதரன் ஜெபிக்கிற போது நம்ம எல்லாரும் ஜெபத்திலே இணைந்து தேவனை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் நல்லவரே வல்லவரே அப்பா. துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திற்காக அமேன் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. தேசத்திலே நடக்கிற அமேன் ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறீர் ஆண்டவரே. இயேசுப்பா எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அமேன் எங்கேயோ வெளிநாடுகளிலும் இயேசுப்பா வெளி தேசங்களிலும் இருந்து அமேன் நம்முடைய தேசத்திற்கு வர முடியாத படிக்க அமேன் இயேசுப்பா தடைபடப்படுகிறார்கள் ஆண்டவரே. இந்த நோயை அவர்களுக்கு அகற்றி போடுங்க ஆண்டவரே. அமேன் இயேசுப்பா உங்களுடைய முகத்தை பார்க்க கூடாத படிக்க இந்த நாளிலும் இயேசுப்பா தடைபட்டிருக்கிற இயேசுப்பா அந்த கொள்ளை நோய்களை அமேன் தேசத்திலே அகற்றி போடுங்க ஆண்டவரே. அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமேன் இந்த காலத்திலே இயேசுப்பா அமேன் இன்னும் உம்மை நோக்கி பார்க்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அமேன் இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. அமேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. இன்னும் அதிகமாக ஆமென் இயேசுப்பா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுப்பா உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும் ஆமென் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஆமென் அப்பா உம்மால் கூடாத காரியம் அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆமென் நீ தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா நாளுக்கு நாள் இயேசுப்பா நோயின் கொடூரம் இயேசுப்பா அதிகரித்து கொண்டே போகிறது ஆண்டவரே. இயேசுப்பா நீர் இயேசுப்பா உம்மால் கூடாத காரியம் அப்பா ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுப்பா தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் இயேசுப்பா அதிசீக்கிரத்திலே ஆமென் இந்த நோய் இயேசுப்பா இந்த தேசத்தை விட்டு இயேசுப்பா ஒவ்வொரு பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்தை விட்டு அகன்று போக ஆமென் இயேசுப்பா கட்டளையிடும் ஆண்டவரே. ஆமென் இயேசுப்பா ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. இயேசுப்பா ஒவ்வொரு தேச தலைவர்களையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஒவ்வொரு தேச தலைவர்களையும் நல்லபடியாக இயேசுப்பா நடத்தி இயேசுப்பா ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாக செய்கிறபடியாக ஆமென் நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா இன்னும் அதிகமாக இயேசுப்பா நல்ல ஆலோசனைகளை வழங்கி இயேசுப்பா ஆமென் தேசத்தை
இயேசுப்பா இந்த கொரோனா நோயின் இயேசுப்பா பாதிப்பிலிருந்து இயேசுப்பா உம்முடைய கரத்திலே இயேசுப்பா நாங்கள் தருகிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா இயேசுப்பா இன்னும் வேகமாக இயேசுப்பா உம்முடைய ஆலயத்தை நோக்கி நாங்கள் வரவும் இயேசுப்பா அந்த ஒவ்வொரு இயேசுப்பா அந்த நாட்களை இயேசுப்பா அகற்றி போடுங்க ஆண்டவரே. அது சீக்கிரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கவும் பாடி துதிக்கவும் இயேசுப்பா நீ தரப்போகிற அந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவே நீ மட்டும் எங்களை நடத்தி இயேசுப்பா உயர்த்தி இருக்கிற ஆண்டவரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா இந்த காலைகளிலும் இயேசுப்பா உம்மை துதிக்க நீ தந்த மேலான கிருபைக்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இன்னும் அதிகமாக இயேசுப்பா இந்த காலங்கள் இயேசுப்பா இந்த லாக்டவுன் இன்னும் நீட்டி போகாமல் இருக்க இயேசுப்பா கட்டளையிட்டு இயேசுப்பா இந்த தேசத்தை உடைய கரத்தில் தந்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீரே நடத்துங்க ஆண்டவரே. இயேசுப்பா அந்த காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஏறெடுத்து பாரும் ஆண்டவரே. இயேசுப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்கும் இன்னும் அதிகமாக இயேசுப்பா உம்மை வர ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாருங்க, ஆசீர்வதித்து நடத்துங்க, நல்ல பலனை தாருங்க ஆண்டவரே. இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா இந்த நோயின் இயேசுப்பா நோய் அதிகரித்துக் கொண்டே போகிறது ஆண்டவரே. நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஆமென். இயேசுப்பா இந்த நோய் இயேசுப்பா எங்களை விட்டு அகன்று போகிறது நல்ல ஒரு செய்தியை தாருங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென் ஹalleluya. நல்ல ஒரு ஆராதனை எங்களுக்கு இயேசுப்பா ஏற்படுத்தி தாருங்க ஆண்டவரே. இயேசுப்பா ஆமென். இயேசுப்பா வீட்டிலே முடங்கி போகாதபடிக்கு இயேசுப்பா இந்த ஆன்லைனிலேயே இயேசுப்பா பார்த்து பார்த்து உலகி போகாதபடி இயேசுப்பா உம்முடைய சந்நிதியில் வந்து ஆமென் உம்மை துதிக்க பலத்தினால நிரப்புங்க இயேசுப்பா. நோயின் கட்டுகளிலிருந்து அமர்த்து போடுங்க ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இன்னும் அதிகமாக இயேசுப்பா ஒவ்வொருவரையும் இயேசுப்பா இதற்காக வேலை செய்கிற நர்ஸ்மார்கள், போலீஸ்மார்கள், ஆமென் இயேசுப்பா டாக்டர்ஸ்மார் ஒவ்வொருவரும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா உம்முடைய வாழ்க்கையை இயேசுப்பா நோயினாலே இயேசுப்பா பணயம் வைத்து இயேசுப்பா வேலை பார்க்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுப்பா ஒவ்வொருவரையும் நீ தொட்டு சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. அவர்களுடைய வேலைகளை இயேசுப்பா நல்லபடியாக இயேசுப்பா சீர்செய்து நல்லபடியாக நடத்த நீங்க கிருபை தாருங்க, ஆசீர்வதிங்க இயேசுப்பா. உம்முடைய கரத்திலே தருகிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். இன்னும் அதிகமாக நிறைய இயேசுப்பா நல்லபடியாக இயேசுப்பா உம்மை துதிக்க நல்ல ஒரு தருணங்களை தரப்போகிறபடிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா நன்றியுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் பெருமையும் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து தேசங்களிலே நம்முடைய மாவட்டத்திலே ஆமென் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்திலே நடப்பிப்பாராக. எல்லாரும் நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதில் சுகம் தருவார். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், அவரைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுவே பதில் கொடுப்பார், முறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுவே பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி அந்த நாமத்தை
மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நேரம் நம்முடைய ஜெபத்திலே, ஆராதனையிலே, வசனங்களை தியானித்த பகுதியிலே எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட கர்த்தருடைய கிருபை இருந்தபடியினால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒரு சிலராய் கூடி வந்து உங்களுடைய நாமத்திலே மகிமைப்படுத்தவும் ஆராதனை செய்யவும் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமா எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து ஆண்டவரே உற்சாகத்தோடு பாடி ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் உடைய பிள்ளைகளுக்கு கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு போதித்தீரே. அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் இருக்கிறவர்கள், ஸ்தோத்திரியாமல் இருக்கிறவர்கள், சிந்தனையினாலே வீணரானவர்கள், உணர்வில்லாத இருதயத்தோடு இருக்கிறவர்களை ஆண்டவரே மாற்றி திருப்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலேயும் ஆண்டவருடைய மகிமை தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இருதயத்தினாலும் மகிமைப்படுத்தி ஆராதித்தார்கள். ஆண்டவரே, ஒரு சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்திலே நாங்கள் இணைந்து ஆராதிக்க செய்யும் ஐயா. ஆண்டவரே, வசனம் சொல்லுகிற நகரத்திலே வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒருவரும் சொல்லுவதில்லை அப்பா. அப்படிப்பட்டதான நாட்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் சபையின் எல்லா ஜனங்களுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். காரியங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. செய்கிற எல்லா வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. அநேக வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஏற்ற நேரத்தில் நல்ல வேலைகளை தந்து தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற, ஊழியம் செய்கிற ஆண்டவரே யாவர் மேலும் உம்முடைய கிருபை இருப்பதாக. வெளிநாடுகளில் இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை நினைக்கிறோம், பெரியவர்களை நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இடங்களில் இருக்கிற எல்லா தம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வர வேண்டிய ஜனங்களை ஆண்டவரே சீக்கிரமாய் சொந்த வீடுகளுக்கு கடந்து வர தேவன் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இருந்து வேலை செய்கிறவர்கள், படிக்கிறவர்களை இருக்கிற இடத்திலே தீங்குகள் அணுகாதபடி காத்துக் கொள்ளுவீராக. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய மாட்டவரை வியாதிப்பட்டிருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற யாராயிருந்தால் அவருடைய வல்லமை இந்த வேளையில் இறங்கி குணமாக்குவதாக. தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே நிரப்பி காத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.